ஹலோ வணக்கம். சுவையான பருப்பு பொடியை நம்ம வீட்டிலையே எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. 10 வரமிளகாய், 2-3 காஷ்மீர் மிளகாய் அதுவும் வறுத்து எடுத்துருங்க. 1 கொத்து கருவேப்பிள்ளை, 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதுக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து ஆறவும் மிக்ஸி ஜாரில் பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சூடான சாதத்தில் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பருப்பு பொடி 2 ஸ்பூன் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. பருப்பு பொடி ஹோட்டலில் வைக்கிற பருப்பு பொடியை விட இது நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. ஆறவும் பவுடர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.